ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ராய் சேனல். இன்றைக்கி நம்ம ராய் சேனலில் முடவட்டங்கால் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுதான் அந்த முடவட்டங்கால். இதில் பாருங்கள், இதை நான் எடுத்து காமிக்கிறேன். அந்த மாதிரி முடியாக மண் மாதிரிலாம் இருக்கும். இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி மலை பிரதேசங்களில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கிடைக்கும். ஏன்னா இது பாறை இடுக்கில் வளரக்கூடியது. இது அதோட தண்ணி, அந்த இடுக்கில் தண்ணி வரும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி உறிஞ்சி வளரக்கூடிய ஒரு வகையான கிழங்கு இது. இதை வாங்கிட்டு நம்ம வாரத்தில் 2 நாள் சூப் வச்சு குடித்தோம்னாக்கா, நம்ம இந்த மூட்டு வலிலாம் இருக்கு இல்லையா, மூட்டு வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே இதில் குணமாகும். ஆட்டுக்கால் சூப்பு வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிடுவாங்க. இப்போ வெஜிடேரியனுக்கெலாம் இந்த மாதிரி வாங்கிட்டு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சீக்கிரமாக க்யூரபிள் ஆகும். இதை பாதுகாப்பாக இது பண்ணணுங்க. வாங்கிட்டு வர்றது பெருசு இல்லை, ஏன்னா இது சீக்கிரமே காஞ்சிற தன்மை இருக்குது இதுக்கு. சாக்குப்பை இல்லை துணியில் தண்ணி தெளிச்சிட்டு இதை நல்லா அதில் ஈர துணியில் சுற்றி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாக்கா இது 1 இயர் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஏன்னா அடிக்கடி வாங்க முடியாது இல்லையா, அதனால் இதை மொத்தமாக வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதை நம்ம நல்லா அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறது இந்த சூப்புன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்போ அதோட தோலெல்லாம் வெட்டி எடுத்துடணும். இது ஆட்டுக்கால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த கிழங்கும். அதுக்கு தான் இதுக்கு பேர் முடவாட்டங்கால்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ இது எல்லா சைடில் இருக்கிறதையும் எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த முடவாட்டங்காலை நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அறுத்து க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி பீஸாக போட்டு நான் எடுத்த அளவில் பாதி தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது 4 பேருக்கான அளவுக்கான சூப்பு, பாதியே போதும். நான் எடுத்த அளவுலேருந்து பாதி போதுங்க. இந்த அளவுக்கு போட்டிங்கனாலே சூப் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கான அளவெல்லாம் பார்த்துடலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த முடவட்டங்கால், இந்த அரைக்கிற சாமான், இது எல்லாமே மொத்தமாக போட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் இந்த முடவட்டங்காலை போட்டுக்கிறேன். இது கூட நம்ம மிளகு, சீரகம், மஞ்சள் பொடி போட்டுக்கோம் இல்லையா, எல்லாமே போட்டுக்கலாம். இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு ரன் விட்டுடலாம். அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் சூப் எப்படி வைக்கிறது பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன் மிக்சியில். இந்த மாதிரி இந்த அளவுக்கு அரைக்கிறோம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ இது நம்ம எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இதை நம்ம லைட்டாக வதக்கிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் போட்டுக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் பச்சை வாசனை வரும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இது நல்லா 2 மினிட்ஸ் வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் விட்டுக்கலாம். நான் 1 சொம்பு அளவுக்கு வாட்டர் விடுறேன். இதில் இன்னும் சால்ட் போடல. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறேன்.
இப்போ திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் விட்டுருக்கேன். இது நல்லா இப்போ கொதிக்கட்டுங்க. கொதித்தோடனே நம்ம வடிகட்டி தான் சாப்பிடணும். 4 பேர் குடிக்கிற சூப்பு ஒரு சொம்பு தான் விட்டுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து கொஞ்சமாக தான் குடிக்கணும். இது மெடிசன் ரெமெடி. இது ஆளுக்கு 1 டம்ளர் குடித்தாலே போதும். இது நல்லா இப்போ கொதி வரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு, நல்லா கமகமன் வாசனையும் இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம முடக்கட்டாங்கால் சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லதுங்க, மூட்டு வலிக்கெல்லாம். இதை வச்சு செஞ்சு குடிச்சு பாருங்கள், அப்புறமா அதோட பலன் உங்களுக்கே தெரியும். அது ஒரு சர்விங் பவுலில் நம்ம வடிகட்டிடலாம் சூப்பை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முடவட்டங்கால் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நான் வடிகட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சூப்பு. இதை நீங்கள் வந்து வாரத்தில் 2 வாட்டி சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும். ஆளுக்கு 1 கிளாஸ் குடித்தாலே போதுங்க. மூட்டு வலியெல்லாம் நல்லா க்யூரபிள் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இதை சாப்பிட்டு நல்லா க்யூர் ஆகிருக்காங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.